முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை பண்ணுங்க. எல்லாரையும் அண்ணா பிறந்த நாள்ல விடுதலை பண்றீங்க, தலைவர்களின் பிறந்த நாள்ல பாரபட்சம் இல்லாம விடுதலை செய்றீங்க. அதுல முஸ்லிம்களை மட்டும் ஏன் பாகுபாடு காட்டுறீங்க? அனைவரையும் விடுதலை செய்வதை போல முஸ்லிம்களையும் விடுதலை பண்ணுங்க இப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன? இல்ல முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை பண்றதா இருந்தா ஒரு கமிஷன் போடணும். கமிஷன் எல்லாம் போட்டீங்கல்ல, ஆதிநாதன் கமிஷன் போட்டு பல வருஷம் ஆகும். ஏனைய நபர்களின் விடுதலை என்றால் அரசு சட்டசபையிலேயே தீர்மானத்தை போட்டு அதிலேயே பல்வேறு சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு விடுதலை செய்கிறார்கள். அப்படித்தான் பேரறிவாளன், சாந்தன், முருகன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்க எல்லாம் விடுதலை செய்யப்பட்டாங்க. இப்ப அவங்களுடைய விடுதலை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கல. பலரையும் நீண்ட காலம் சிறையில் இருந்தார்கள், ஒரு பல வருஷங்களுக்கு தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, 10 வருஷத்துக்கு மேல இருந்துட்டாங்க, 20 வருஷத்துக்கு மேல இருந்துட்டாங்கன்னு சொல்லி விடுதலை செய்யும் பொழுது அதுல முஸ்லிம் மட்டும் பாரபட்சம் பாக்குறீங்க? அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல வரல, அதுல பல பொய் வழக்கு இருக்கலாம், அது வேற. குற்றம் செஞ்சவனாக இருக்கின்ற பொழுதும் கூட மத்தவனை விடுதலை பண்றீங்கல்ல, அது மாதிரி முஸ்லிமை விடுதலை பண்ணுங்கன்னா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக மக்கள் ஒரு நாட்டை விரும்புவதாக இருந்தால் வெறுமனே அந்த நாட்டினுடைய நிலப்பரப்பை மட்டும் கணக்கில் கொண்டு விரும்புவது கிடையாது. அந்த நாட்டில் இருக்கிற வானுயர்ந்த கட்டிடங்களை அடிப்படையாக கொண்டு விரும்புவது கிடையாது. அவற்றை தாண்டி பல்வேறு எதிர்பார்ப்புகள், பல்வேறு அம்சங்கள் ஒரு மக்கள் ஒரு நாட்டை விரும்புவதற்கு அடிப்படை தகுதிகளாக, காரணங்களாக இருக்கிறது. எத்தனையோ பல நாடுகளை பற்றி நாம் கேள்விப்படுகிறோம். அதில் சில நாடுகளை நல்ல நாடு என்று நாம சொல்வோம். அப்படி சொல்வதற்கு நம்மளவில் என்ன எதிர்பார்ப்புகளை, தகுதிகளை நாம் அடிப்படையாக கவனத்தில் கொண்டு சொல்கிறோம்? அந்த நாட்டினுடைய நிலப்பரப்பை கவனத்தில் கொள்ளாமல், அந்த நாட்டில் பிரம்மாண்டமான வானுயர்ந்த கட்டிடங்கள் இருக்கும், அவற்றை கவனத்தில் கொள்ளாமல், அந்த நாடு ஒரு மிகப்பெரிய குளிர் பிரதேசமாக கூட இருக்கும், அவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல், மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்குரிய சூழல் இருக்கிறதா, மக்கள் தங்களுடைய வறுமை நிலையை போக்கிக் கொண்டு பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறதா, ஆட்சியாளர்கள் அந்த மக்களை நிம்மதியாக வாழ விடுகிறார்களா, இதைத்தான் நாம அடிப்படையாக கொள்வோம். இதற்கு மாற்றமாக சில நாடுகளை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது அது நல்ல நாடு என்கிற பட்டியலே நாம சேர்க்க மாட்டோம். உதாரணமாக உக்ரைன் என்கிற நாட்டை பற்றி எடுத்துக் கொள்ளுங்கள். இப்ப இருக்கிற யார்ட்டையாவது உக்ரைன்ல உங்களுக்கு குடியுரிமை தர தயாரா இருக்கிறாங்க, போறீங்களா அப்படின்னு கேளுங்க. போக விரும்புவாங்களா? உக்ரைன்கார் உடனே அனுப்பிவிடுங்க, யாரும் சொல்ல மாட்டோம். ஏன்? அங்கே பெரிய நிலப்பரப்பு இருந்தாலும், இன்ன பிற தகுதிகள் அங்கே இருந்தாலும், அவன் குடியுரிமை தருவதற்கு தயாராகவே இருந்தாலும் கூட அங்கே போய் வாழ்வதற்கு மக்கள் விரும்ப மாட்டார்கள். காரணம் என்ன? ஒரே சண்டையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் ரஷ்யாக்கார அணுகுண்ட போட்டுக்கிட்டு இருக்கிறான். நாம வீட்டுக்குள்ள இருந்தா நிம்மதியா இருக்க முடியுமா? அணுகுண்டு சத்தங்களுக்கு மத்தியில், மனித பிணங்களுக்கு மத்தியில் நாம் நம்முடைய வாழ்வை கழிக்க முடியுமா? இப்படின்னு யோசிப்பாங்க. ஆப்கானிஸ்தான் போக தயாரான்னு கேட்டா, இஸ்ரேலுக்கு போறீங்களா, பலஸ்தீனுக்கு போறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? இந்த நாடுகளை பற்றி எல்லாம் நம்முடைய பார்வை என்ன? எப்போது பார்த்தாலும் யுத்தம், எப்போது பார்த்தாலும் உள்நாட்டு சண்டை, குழப்பம், எப்போது பார்த்தாலும் மனித பிணங்கள், இரத்த வாடைகள், இவற்றுக்கிடையில் எப்படி நாம நிம்மதியாக வாழ முடியும்? இவற்றை நல்ல நாடு என்கிற பட்டியலை நாம சேர்க்கவே மாட்டோம். சூடான் என்று ஒரு நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு யாரும் போறீங்களான்னு கேட்டா என்ன? அதுல இப்போது நாம் சொன்ன நாடுகளை போன்று யுத்தம், ரத்தம், மற்ற பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் கூட பொருளாதாரத்தை திரட்டிக் கொள்ளக்கூடிய அளவிலான வேலை வாய்ப்பு அங்கே கிடையாது. நம்ம நாட்டில இருந்து அற்பத்திலும் அற்பமான நபர்கள் தான் சூடான் நாட்டிற்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஏனைய மேலை நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, வளைகுடா நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் சூடான் நாட்டுக்கு பிழைப்பு தேடி சென்றிருக்கிறார்கள். ஆனா அவர்கள் கூட அந்த நாட்டின் சொந்த குடிமக்களுக்கே வேலை வாய்ப்பு இல்லை என்று சொல்லி சூடானில் இருந்து பல வருடங்களுக்கு முன்பே இந்திய மக்கள் திரும்பி வந்த வண்ணம் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அங்க யுத்தம் கிடையாது, சண்டை இல்லை, பிரச்சனை இல்லை. சிறிய அளவில் அவைகள் இருந்தாலும் கூட பொருளாதாரத்தில் நம்முடைய வறுமை நிலையை போக்கிக் கொள்வதற்கு தேவையான வேலை வாய்ப்புகள் அங்கே இல்லை. வறுமை தாண்டவமாடுகிறது, வேலையில்லா திண்டாட்டம் தாண்டவமாடுகிறது. இப்படிப்பட்ட நாட்டுக்கு நம்ம எப்படி போவோம்? இதை எப்படி நாம் ஒரு நல்ல நாடு என்று பட்டியலில் சேர்க்க முடியும்? சேர்க்க மாட்டோம். அப்ப அடிப்படை என்ன? ஒரு நாட்டை மக்கள் விரும்புவதாக இருந்தால்
அங்கே பிரபல்யமான சுற்றுலா தலங்கள் இருக்க வேண்டும் என்பதை தாண்டி அது அவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது. குளிர் பிரதேசமாக இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு கிடையாது. இந்தியாவிலேயே காஷ்மீர் குளிர் பிரதேசம் தான். போவோமா நம்ம? ஒரு நாள் போயிட்டு வரும் பொழுது அங்க போனா தான் தெரியும் எந்த நேரத்தில் எப்ப ராணுவ தாக்குதல் நடக்கும்னு தெரியல. பள்ளத்தாக்குல வச்சே நமக்கு சமாதி கட்டிட்டா என்ன பண்றது? போக மாட்டாங்க. குளிர் பிரதேசம் தான். ஊட்டிக்கு போகணும்னு விரும்புவாங்க, காஷ்மீருக்கு போகணும்னு விரும்ப மாட்டாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழல்களுக்கு மத்தியில் இந்திய மக்கள் இந்த நாட்டை விரும்ப வேண்டும் என்று சொன்னால், அல்லது இந்த நாட்டை விரும்புவதற்கு எது அடிப்படை தகுதி? வேலை வாய்ப்பு இருக்கணும், சமத்துவம் இருக்கணும், எந்த விதமான உள்நாட்டு பிரச்சனைகளும் இன்றி நிம்மதியான அடிப்படையில் வாழ்வதற்குரிய ஒரு அற்புதமான சூழல் நிலவ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நாடாகத்தான் இந்த நாட்டை இந்திய மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கிறார்கள். சமூக நீதி மேலோங்கி இருக்கிற, சமத்துவம் மேலோங்கி இருக்கிற, அனைவரையும் சமமாக நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களை கொண்ட ஒரு சிறந்த நாடான, அனைவருக்கும் வேலை வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறந்த நாடாக இருக்க வேண்டும் என்று இந்திய மக்கள் இந்த நாட்டை எதிர்பார்க்கிறார்கள். ஆட்சியாளர்கள் இந்த நாட்டை அப்படி கொண்டு செல்கிறார்களா? நம்ம எப்படி விரும்புகிறோமோ, இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோமோ, விரும்புகிறோமோ, அப்படியான நிலையில் இந்த நாட்டை கொண்டு செல்கிறார்களா? நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். நாம் வாழ்கிற இந்த இந்திய தேசம் பல வகையான மக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. மதத்தால் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், மொழியால் பலதரப்பட்ட நூற்றுக்கணக்கான மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். 1000க்கும் நெருக்கமான மொழிகள் உண்டு. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழி என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். கலாச்சாரத்தால் வேறுபட்ட, நம்பிக்கையால் வேறுபட்ட, இப்படி பல்வேறு விஷயங்களில் வேறுபட்ட மக்கள் இந்த நாட்டில் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மொழியால், இனத்தால், மதத்தால், கலாச்சாரத்தால் மக்கள் வேறுபட்டு இருந்தாலும் நமக்கு மத்தியில் ஒரு ஒற்றுமையான உணர்வு இருக்கிறது. என்ன உணர்வு? நாம் அனைவரும் இந்தியர்கள், தேசத்தால் ஒன்றுபட்டவர்களாக, ஒரு தேசத்திற்குரியவர்கள், ஒரு நாட்டிற்குரியவர்கள் என்கிற உணர்வு மேலோங்கிய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மத்தியில் பல வேற்றுமைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம பல்வேறு நேரங்களில், பல்வேறு தருணங்களில் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற மனப்பாங்கை வெளிப்படுத்துகிற காரணத்தினால் உலக அரங்கில் ஒரு மிக பெரும் ஜனநாயக நாடாக, வலிமை பெற்ற ஜனநாயக நாடாக நாம காட்சி அளிக்கிறோம். ஆட்சியாளர்களால் அல்ல, நமக்கு மத்தியில் மேலோங்கக்கூடிய ஒற்றுமையின் காரணத்தினால், நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரத்துவ உணர்வின் காரணத்தினால், வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அடிப்படையில் நாம் பலப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிற காரணத்தினால் உலக அரங்கில் இந்தியாவை மிக பெரும் ஜனநாயக நாடாக பார்க்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த மனப்பாங்கு இருந்த காரணத்தினால்தான் ஆங்கிலேயர் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டு இருந்த பொழுது மத ரீதியாக நமக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்திய வேலை, முஸ்லிம் இந்து என்கிற இந்த பிரச்சனைகளை எல்லாம் ஆங்கிலேயர் உருவாக்கியது. நமக்கு மத்தியில் இந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கசப்புணர்வும் இல்லை. உங்கள் வழிபாடு உங்களுக்குரியது, எங்கள் வழிபாடு எங்களுக்குரியது என்கிற அடிப்படையில் தான் காலம் காலமாக முஸ்லிம்களும், இந்து மக்களும், கிறிஸ்தவர்களும், இந்த நாட்டில் வாழ்கிற அத்தனை மதத்தை பின்பற்றுகிற மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேற்றுமை எல்லாம் எப்போது ஏற்பட்டது? எப்போது இந்த பகமை உணர்வு ஊட்டப்பட்டது? ஆங்கிலேயன் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் அவன் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக, அவனுக்கு எதிராக கிளர்த்தெழுகிற புரட்சியை உடைக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் இந்து என்கிற இந்த பிரச்சனையை உருவாக்கினான். அவன் உருவாக்கி அந்த காலகட்டத்தின் போது கூட நமக்கு மத்தியில் வேற்றுமை ஏற்படவில்லை, பகமை உணர்வு ஏற்படவில்லை. ஆங்கிலேயரின் சூழ்ச்சிக்கு நம்ம பலியாகவில்லை, நம்முடைய முன்னோர்கள் பலியாகவில்லை. முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று அனைவருமாக ஒன்று சேர்ந்து எந்த படையை எடுத்துக்கொண்டாலும் சரி, காந்தி அமைத்த படையாக இருந்தாலும், அஹிம்சா வழியில் போராடுகிற கூட்டமாக இருந்தாலும், படையாக இருந்தாலும், நேதாஜி அமைத்த படையாக இருந்தாலும், ஆயுதம் தாங்கிய படையாக இருந்தாலும், அத்தனையிலையும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இருந்தார்கள். முஸ்லிம்கள் இருந்தார்கள், இந்துக்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். ஒரு தலைமையை ஏற்றுக்கொண்டு, ஒரு தலைவரை பின்பற்றி சகோதரர்களாக ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆங்கிலேயரை நம்மால் எப்படி விரட்டி அடிக்க முடிந்தது? வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய மனப்பாங்கை வைத்துதான் இந்திய மக்களுக்கு மத்தியில் காணப்படுகிற சிறப்பு அம்சத்தின் பேரில் தான் ஆங்கிலேயரை நம்ம விரட்டி அடித்தோம். அப்படிப்பட்ட ஒற்றுமையை இந்திய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், விரும்புகிறார்கள்.
இன்னைக்கு இந்த நாடு அப்படியே சென்று கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு நம்மை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் தங்களுடைய சுயலாபத்திற்காக வேண்டி, வாக்கு வங்கி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு மத்தியில் பிரச்சனைகளை உண்டாக்குகிறார்கள், வெறுப்பை பரப்புகிறார்கள், பகை உணர்வை உண்டாக்கி முஸ்லிம்கள் இந்துக்கள் என்று மதத்தால் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு ஆட்சி முறையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சமத்துவம் இல்லை, சமூக நீதி இல்லை. ஆட்சியாளர்கள் ஒரு சட்டத்தை இயற்றினால், ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் எந்த விதமான பாகுபாடும் பார்க்காமல் அனைத்து இந்திய மக்களுக்கும் சமம் என்கிற முறையில் அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும். அப்படித்தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்த பெருந்தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை முன்வைத்த பொழுது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உரை ஒன்றை நிகழ்த்தினார். வரலாற்றில் இன்றைக்கும் அவருடைய உரை ஆவணப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் சொன்ன விஷயம் என்ன? எல்லா மக்களையும் தன்னுடைய உரையை நன்றாக கவனிக்கும்படி சொல்லிவிட்டு, முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் பேச போகிறேன், அனைவரும் செவிதாழ்ந்து கேளுங்கள் என்கிற அறிவிப்பை செய்துவிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிட்டார். அதை அவையில் முன்வைத்து விட்டார், சமர்ப்பித்து விட்டார். சமர்ப்பித்து விட்டு ஒரு உரை நிகழ்த்தினார். முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன் கேளுங்க என்று சொல்லிவிட்டு அவர் நிகழ்த்திய உரை. அதில் சொன்னார், இன்றைக்கு அரசியல் ரீதியாக சமத்துவம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய போராட்டங்களுக்கு பிறகு நாம் இந்த நிலையை அடைந்திருக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு வாக்குரிமை என்கிற உரிமையை அடைந்திருக்கிறோம். ஒரு மனிதன் ஒரு மதிப்பு என்கிற உரிமையை நாம் அடைந்திருக்கிறோம். ஆங்கிலேயர் எதிர்த்த ஆங்கிலேய காலத்தில் பல்வேறு பாகுபாடுகள், பல பேருக்கு வாக்குரிமை கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கில்லை என்று நம்மை சுரண்டினான் அல்லவா அவன். அப்ப அவனுடைய சுரண்டல்களை எல்லாம் எதிர்த்து களமாடி இன்றைக்கு பல உரிமைகளை பெற்றிருக்கிறோம். இதையெல்லாம் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். வாக்குரிமையை பெற்றிருக்கிறோம், ஒரு மனிதன் ஒரு மதிப்பு, அனைவருக்கும் சமமான மதிப்பு என்கிற நிலையை பெற்றிருக்கிறோம். அரசியல் ரீதியாக இதே சமத்துவ நிலை பொருளாதாரத்திலையும் தொடர வேண்டும். இதே சமத்துவம் என்கிற நிலை சமூக நிலையிலையும் தொடர வேண்டும். பொருளாதாரத்திலையும் சமூக நிலையிலையும் சமத்துவத்தை நாம் தவற விடுவோமையானால், சமத்துவம் என்பது புறக்கணிக்கப்படுமையானால், புரிந்து கொள்ளுங்கள், நமது நாட்டின் அரசியல் ஜனநாயகம் முற்றாக அழிந்துவிடும் என்று சொன்னார். எப்பேற்பட்ட தூர நோக்கோடு பேசியிருக்கிறார் பாருங்க. ஓட்டு போடும்போது நம்ம எல்லாரும் சமந்தானே. ஒரு முஸ்லீமுடைய ஓட்டு அரை மதிப்பு இல்லை, இந்துடைய மதிப்புக்கு ஓட்டு கூட கிடையாது, கிறிஸ்துவுடைய மதிப்புக்கு ஓட்டு கூட இல்லை, அனைவருக்கும் ஒரே வாக்குரிமை. ஒரு முஸ்லிம் வாக்கு செலுத்தினால் அந்த வாக்குக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் இந்துவுக்கும், அதே மதிப்பு தான் கிறிஸ்துவுக்கும், அதே மதிப்பு தான் இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும். அப்ப நம்முடைய வாக்குரிமையின் மதிப்பு சமமாக இருக்கிறது. பொருளாதாரத்திலையும் சமமான நிலையை உண்டாக்கணும். சமூக நிலையில் ஏற்றத்தாழ்வுகளை கலைந்து அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும். பாகுபாடு காட்டக்கூடாது. அப்படி இந்திய மக்களுக்கு மத்தியில் நம்ம பாகுபாடு காட்டுவோமே ஆனால் நமது நாட்டின் அரசியல் ஜனநாயகம் அந்த நேரத்தில் இருந்து முற்றாக அழிய துவங்கிவிடும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை முன்வைத்து விட்டு நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க உரையில் குறிப்பிட்டார். இன்னைக்கு அப்படிப்பட்ட அவர் சொன்ன அழிவை தான் நம்முடைய நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பேரழிவு, சாதாரண அழிவு இல்லை, சமத்துவம் இல்லை, சமூக நீதி இல்லை, பாகுபாடு மென்மேலும் கடந்த 9 ஆண்டு காலமாக 2014 பிஜேபி மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகிலிருந்து பெருமளவுக்கு பாகுபாடுகள், மத ரீதியிலான பாகுபாடு, இன ரீதியிலான மொழி ரீதியிலான பாகுபாடுகள் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. G20 மாநாடு நடக்குது. மாநாட்டில் பிரதமர் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார். மாநாட்டில் இந்தியாவுக்கு பேரையே மாற்றி விட்டாங்க. அது வேற, நம்ம தூங்கும் போது இந்தியாவை நம்பி தூங்குறோம், காலையில் எஞ்சி பார்த்தா இந்தியாவுக்கு பேரை மாற்றி விட்டாங்கிறாங்க. என்னப்பா புது பேர், என்னப்பா பாரத் விட்ட நமக்கும் பேரை மாற்றிடுவாங்க போல. அப்ப இந்தியாவுக்கு திடீரென்று பேர் மாறுகிறது பாரத். குடியரசுத் தலைவரின் பேர்ல G20 மாநாட்டுக்காக வேண்டி ஏனைய நாட்டின் தலைவர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்படுகிறது. அழைப்புதல்லையே எப்படி பெயரை எழுதுகிறார்கள், பிரசிடென்ட் ஆஃப் பாரத், பாரத்தின் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர் இப்படி கொடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மோடிஜி உட்கார்ந்து இருக்கிறார் G20 மாநாட்டில் உலக தலைவர்களுக்கு மத்தியில் முன்னிலையில். அப்ப மோடிஜிக்கு முன்னால் ஒவ்வொரு நாட்டின் தலைவர் அமருகின்ற பொழுது அவருடைய இருக்கைக்கு முன்பாக
அந்தந்த நாடு இருக்கும்ல, ரஷ்யா, அந்த நாடு இந்த நாடு இருக்கும்ல, அமெரிக்கா, பிரிட்டன் அப்படின்னு இருக்கும்ல. நம்ம இந்தியாவுக்கு முன்னால மோடிஜி முன்னால ஒரு பேர் இருக்கு, பேர் பலகை பாரத். தலையை சொரிய வேண்டியதா இருக்கு. இந்த பேர் புதுசா இருக்குது நாட்டுக்கு. இந்தியாங்கிறது இந்த பேருக்கு இப்ப என்ன பிரச்சனை? அரசியலமைப்பு சட்டத்தில் ரெண்டு பேருமே இருக்கு, இந்தியா எனும் பாரதம். இப்படிதான் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. அரசியலமைப்பு சட்டப்படி நம்முடைய நாட்டை இந்தியா என்றும் அழைக்கலாம், பாரத் பாரதம் என்றும் அழைக்கலாம், தப்பில்லை. அரசியலமைப்பு சட்டப்படி தப்பில்லை. ஆனா 130 கோடி இந்திய மக்களும் இந்த நாட்டை எப்படி அழைக்கிறார்கள்? அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்தாலும் அழைப்பது என்ன? இந்தியா தானே அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், பாரதம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏடிஎம்கே காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் பேர் மாத்தினாங்க. என்ன பேரு? சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னங்க பேரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மத்திய ரயில் நிலையம். அப்படியா டிக்கெட் கேட்கிறோம் நாங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரயில் மத்திய ரயில் நிலையத்துக்கு டிக்கெட் தாங்கன்னு சொல்றதுக்குள்ள ட்ரெயின் போயிடும். எப்படிதான் கேட்கிறோம்? சென்ட்ரலுக்கு ஒரு டிக்கெட் தாங்க, அவ்வளவுதான். பேர் மாத்தி பல வருஷம் ஆகுது. அதிமுக ஆட்சி காலத்திலே அதுக்கு பேர் மாற்றப்பட்டு விட்டது. ஆனா அந்த பேரை நம்ம சொல்றோமா? சொல்றது கிடையாது. புழக்கத்தில் என்ன? சென்ட்ரல் மத்திய ரயில் நிலையம், அவ்வளவுதான். அப்ப அரசியலமைப்பு சட்டத்தில் பாரதம் என்கிற பேர் இருக்கிறது, இந்தியா எனும் பாரதம். அப்ப கூட இந்தியா தான் மிகைப்படுத்தப்படுகிறது. அறியப்பட்ட பேர் இந்தியா தான் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. மோடிஜி இவ்வளவு காலமா பல திட்டங்கள் சொன்னார்ல, புது புது இந்தியாவா வரும்ல, அதுல உள்ள பேர் என்ன இருந்துச்சு? மேக் இன் இந்தியா, கிளீன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. இந்தியா தானே வந்துச்சு. அப்ப எப்படி பேர் வரல? மேக் இன் பாரத், கிளீன் பாரத், டிஜிட்டல் பாரத், மிஸ்டர் பாரத், இப்படியா வந்துச்சு? சொல்லி பாருங்களேன். இந்தியான்னு இருக்கும் பொழுது நம்ம எல்லாரும் சொல்றோம் இந்தியன், ஒரு இந்தியனாக நான் பெருமைப்படுகிறேன் அப்படிதானே சொல்றோம். இந்தியான்னு பேர் இருக்கிறதுனால நம்மை குறிப்பிடும் பொழுது எப்படி குறிப்பிடுறோம்? ஒரு இந்தியனா நான் பெருமைப்படுகிறேன். இப்ப இனிமே எப்படி சொல்லணும்? பாரதியன், பாரதியன், ஒரு பாரதியனாக நான் பெருமைப்படுகிறேன் அப்படி சொல்ல நல்லாவா இருக்கு? சிலதுக்கு பொருந்தி போயிரும், சிலதுக்கு மக்கள் புழக்கத்தில் வராது. பாரதியர்கள் அதன்படி நம்ம தலைப்பு சொல்றதா எப்படி சொல்ல தெரியுமா? இந்தியர்கள் விரும்பும் இந்தியா. இப்ப அப்படி சொல்லக்கூடாது. மோடிஜி பேரை மாத்திட்டதுனால பாரதியர்கள் விரும்பும் பாரத். அப்ப பேரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இந்தியாங்கிற பேருக்கு என்ன குறைச்சல்? நீங்க தானே இல்லத்துல இந்தியா இந்தியான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்ன என்ன பிரச்சனை தெரியுமா? எதிர்கட்சிகள் அமைகிற வலுவான கூட்டணிக்கு INDIA இந்தியா அப்படிங்கிற ஒரு பெயரை வைத்து விட்டார்கள். எதிர்கட்சிகள் எதிர் வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக வேண்டி நாட்டில் உள்ள அத்தனை எதிர்கட்சிகளும் ஒருங்கிணைந்து, பெரும்பாலான கட்சிகள் ஒருங்கிணைந்து விட்டார்கள். அது மத்திய பாஜக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய கலக்கத்தை உண்டாக்குகிறது. அவங்க அந்த கூட்டணிக்கு ஒரு புது பேர் வச்சிருக்காங்க. என்ன? INDIA இந்தியா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க இந்தியான்னு பேர் வச்ச உடனே நம்ம மோடிஜி என்ன பார்த்தாரு? நீ இந்தியாங்கிறியா? பாரத், இனிமே நம்ம பாரத்னு சொல்ல போறேன்னு மாத்துறாரு. அப்ப இதெல்லாம் ஒரு எதேச்சதிகாரத்தின் வெளிப்பாடு தான். நம்ம என்ன கேட்கிறோம்? G20 மாநாட்டில் மோடிஜி அவர்கள் உலக தலைவர்கள் முன்னிலையில் உரை நிகழ்த்துகிறார். அதுல என்ன சொல்றாரு? அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அதுவே இந்த நாட்டின் பெருமிதம் அப்படின்னு பேசுறார். எல்லா மக்களையும், முஸ்லிம், இந்து, கிறிஸ்தவர், ஆணு பெண்ணு எந்த பாகுபாடும் இல்லை, அனைவரையும் உள்ளடக்கிய, சீக்கியர்கள், பௌத்தர்கள், அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அதுதான் இந்த நாட்டின் பெருமிதம், அதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் அப்படின்னு பேசுறார். பேசுவதற்கேற்ப அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இருக்கா? எல்லா மக்களும் சீராக வளர்கிறார்களா இந்த நாட்டில்? இந்திய நாட்டில் மோடி அவர்களின் 9 ஆண்டு கால ஆட்சியில அத்தனை மக்களும், பணக்காரன் ஏழைங்கிற பாகுபாடு இல்லாம, தொழிலாளி முதலாளி என்கிற பாகுபாடு இல்லாம, பெரும் முதலாளி சிறு குறு முதலாளி என்கிற பாகுபாடு இல்லாம, முஸ்லிம், இந்து, கிறிஸ்தவர், சீக்கியர், பௌத்தர் மத ரீதியிலான பாகுபாடு இல்லாம, மொழி ரீதியான பாகுபாடு இல்லாம அனைவரையும் ஒன்றாக வளர்ச்சியை நோக்கி இந்த ஆட்சியாளர்கள் அழைத்து செல்கிறார்களா? இல்லையே. பேச்சில் தான் இருக்கு. அனைவருக்குமான வளர்ச்சி பேச்சில் இருக்கு. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி இந்த நாட்டில் 9 ஆண்டு காலமாக இல்லை. பாகுபாடு தான் பார்க்கப்படுகிறது. G20 மாநாட்டிலேயே பாகுபாடு இருக்கு. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எந்த சபையில் சொல்லப்படுகிறதோ அந்த மாநாட்டில் எதிர்க்கட்சி தலைவருக்கு அழைப்பு இல்லை. அனைவரையும் உள்ளடக்கி தானே நாங்கள் வளர்ச்சியை கொண்டு போறோம்னு சொல்றீங்க. உலக நாட்டின் தலைவர்களை எல்லாம் அழைத்து சொல்லக்கூடிய அந்த சபைக்கு எதிர்க்கட்சி தலைவரை நாகரிகம் கருதி அழைத்திருக்க வேண்டுமா இல்லையா?
தார்மீக ரீதியில் அவருக்கு அழைப்பு கொடுத்திருக்க வேண்டுமா இல்லையா? அழைப்பில்லை. எதிர்க்கட்சி தலைவருக்கு அழைப்பில்லை. அவரை புறக்கணித்து விட்டு ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள். அந்த மாநாட்டில் பச்சையாக புழுகிறார்கள். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. எங்க எதிர்க்கட்சி தலைவரே வளரல, நீங்க எங்க எல்லாத்தையும் அனைவரையும் உள்ளடக்குனீங்க? அவரே வரலையே, அவருக்கு அழைப்பில்லையே. அது மட்டுமா, G20 மாநாட்டில் முகப்புல எல்லோரையும் வரவழைக்கக்கூடிய முகப்புல சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் சிலையை கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு, அவங்கவுங்க நம்பிக்கை. நீங்க ஒரு மதச்சார்பற்ற அரசாக, அரசுக்கு மதம் கிடையாது, தனி நபர்களுக்கு மதம் இருக்கிறது. நம்மை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்கும் தனிப்பட்ட முறையில் மதம் இருக்கிறது. நம்மை நிர்வகிக்கிற அரசுக்கு எந்த மதமும் கிடையாது. நம்முடைய நாட்டின் அரசு என்பது மதச்சார்பற்ற அரசு. நீங்க அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சின்னு சொன்னீங்கல்ல, அந்த சொன்னது உண்மையா இருந்தா ஏன் நடராஜர் சிலை மட்டும் அங்க வருது? இந்துக்களே ஏனைய மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிலைகள் ஏன் வரல? இன்னும் பிற இந்து மக்கள் வழிபாடு செய்கிற பல்வேறு சிறு தெய்வங்கள், அதுக்கு இடம் இல்லை. நடராஜர் சிலையை மட்டும் அங்க கொண்டு வைத்து காண்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? அனைவரையும் அங்க உள்ளடக்கலையே. சரி, இந்துக்களின் அடையாளமா நடராஜர் சிலை வந்துருச்சு, அப்படி வச்சுக்குவோம். பொதுவா எல்லா இந்து மக்களின் கடவுளும் அங்க வரல, நடராஜர் சிலை மட்டும்தான் வந்திருக்குது. அதை நீங்க உலக அரங்கில் பல தலைவர்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்துறீங்க. அப்படி காட்சிப்படுத்தும் பொழுது கிறிஸ்தவர்களின் பிரதிநிதியாக, கிறிஸ்தவர்களின் மத அடையாளமாக எதையாவது ஒன்று நீங்க வச்சிருக்கணும்ல. உங்க வாதப்படி நாங்க அனைவரையும் உள்ளடக்கி அனைவருக்குமான வளர்ச்சி, எந்த பாகுபாடும் இங்கே கிடையாது என்று நீங்கள் சொல்வதில் உண்மையாளர்களாக இருந்தால், நடராஜர் சிலைக்கு அந்த மாநாட்டில் இடம் இருந்ததை போல கிறிஸ்தவர்களின் சிலைக்கு ஏங்க இடம் இல்லை? ஒரு சிலுவையை கொண்டு வைத்திருக்கலாம் அல்லவா? அவங்க மதத்தில் சிலை வழிபாடு இருக்கிறது தானே. இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை போன்ற பல்வேறு உருவகங்களை அவங்க வழிபாடு தளத்தில் வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி ஒண்ணு நீங்க வைத்திருக்க வேண்டியதுதானே. கிறிஸ்தவர்கள் சார்பா எதுவுமே இல்லை. முஸ்லிம்கள் சார்பா என்ன வச்சுக்க? முஸ்லிம்களை பொறுத்தவரை இஸ்லாத்தில் சிலை வழிபாடு கிடையாது. நாங்க நம்புகிற அல்லாஹ்வை கூட சிலையா நாங்க வணங்க மாட்டோம். அதே போல நபிகள் நாயகத்துக்கு கூட சிலை வைக்க கூடாது. நபிகள் நாயகம் அவர்கள் தமக்காக எழுந்து நிற்பதையே கூடாது என்று சொன்னார்கள். தனிநபர் வழிபாடு இஸ்லாத்தில் கிடையாது. அப்ப நபிகள் நாயகத்துக்கும் சிலை கிடையாது. முஸ்லிம்களின் அடையாளமா நீங்க அங்கே ஒன்று வைப்பதாக ஒரு மசூதி மாதிரி ஒன்று ஒரு தோற்றத்தை உருவாகப்படுத்தி கொண்டு வைக்க வேண்டியதுதானே. வச்சீங்களா? பாபர் மஸ்ஜித் இடிச்சிங்கல்ல, அந்த பாபர் மஸ்ஜிதையாவது உருவாகப்படுத்தி வைக்க வேண்டியதான ஒரு பேருக்கு எதையும் வைக்கல. அப்ப என்ன அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது பொய் இல்லையா? அப்ப என்னன்னா ஒரு ஷோ காட்டுறாங்க. உலக தலைவர்கள் மத்தியில அவங்களுக்கு தெரியாம கிடையாது, அவனு சும்மா கிறுக்கம் கிடையாது, அவன் பைத்தியக்காரன் இல்லை. இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியும். இந்தியாவில் உள்ள சிறுபான்மை சமூக மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தலித்துகளுக்கு எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்கள் இந்த நாட்டில் தொடர்ச்சியாக கடந்த 9 ஆண்டு காலமாக நடைபெறுகிறது என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் பிரிட்டன் பாராளுமன்றத்துக்கு போனா அங்க பேட்டி எடுக்கிறாங்க. உங்க நாட்டில் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்துவதாக செய்தி வருகிறது. தண்ணி குடிக்கிறார் மோடிஜி. அமெரிக்காவுக்கு போனா அங்க கேட்கிறாங்க. ஜோ பைடன் பக்கத்தில் நிற்கிறாரு, பிரதமர் மோடிஜி பேசுறாரு. இந்த பிரச்சனையினால தான் ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறது இல்லை. நம்ம நாட்டில் பத்திரிகையாளர் 2 பேர் உள்ள வந்து கேள்வி கேட்கிறோங்கிற பேர்ல கேட்கிறாங்க, முஸ்லிம்களை நீங்க எப்படி நடத்துறீங்க? பாகுபாடு காட்டுவதாக குற்றச்சாட்டுகள் எழுகிறதே. அங்கேயும் தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப பாருங்க, அவனுக்கு ஒண்ணு தெரியாம இல்லைங்கிறதுக்காக சொல்றோம். பிரிட்டனுக்கோ அமெரிக்காவிற்கோ ஏழைய மேலை நாடுகளுக்கோ இந்தியாவில் சிறுபான்மை சமூக மக்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள்? அனைவரும் சமமா நடத்தப்படல. அனைவருக்குமான சம வளர்ச்சி என்பது பொய், பளிச்சுன்னு தெரிஞ்ச விஷயம். அப்ப உலக தலைவர்கள் மத்தியில் அப்படிப்பட்ட ஒரு பொய்யை ஒரு உரை நிகழ்த்த வேண்டிய அவசியம் என்ன? அது எந்த லட்சணத்தில் நடத்துறாங்க தெரியுமா? G20 மாநாடு டெல்லியில் நடக்கு. தலைவர்களும் வரணும், விமான நிலையத்திலிருந்து மாநாடு நடக்கிற பகுதிக்கு வரணும். வர்ற வழியில பல குடிசைகள் இருக்கு, பாலடைந்த கட்டிடங்கள், சின்ன சின்ன குடியிருப்புகள்லாம் இருக்கு. இப்ப அந்த தலைவர்கள் கண்ணில் அது பற்றக்கூடாது, பட்ட அவமானமா இருக்கும்போது ஒழுங்கா மேம்படுத்தலை. அது தலைவர்கள் கண்ணில், அந்த குடிசை கண்ணில் பற்றக்கூடாது. அதுக்கு என்ன செய்யறது? திரை கட்டுறாங்க பெருசா, குடிசையை மறைக்கிற அளவுக்கு பெருசா ஒரு கிரீன் கலர்ல ஒரு திரையை கட்டி உலக நாடுகளின் தலைவர்களின் பார்வையில் படாத வண்ணம் திரையிடுகிறார்கள், மறைக்கிறார்கள். இதே வேலை தான் கடந்த காலத்திலே பண்ணாங்க. குஜராத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க.
அப்போது அமெரிக்க அதிபராக இருந்த ட்ரம்ப் என்பவரை அழைத்து, அப்போ என்ன குஜராத்தில் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து அல்லது அங்குள்ள விமான நிலையத்திலிருந்து வருகின்ற பொழுது குடிசையெல்லாம் மறைச்சினாங்க. அதுக்கு பல கோடி, ஆளாளுக்கு 1 லட்சம் கட்டினா அவனே குடிசையை மாத்திருப்பான். தலைக்கு 2 லட்சம் கொடுத்திருந்தா அவன் ஒரு சின்ன அளவுல ஒரு கான்கிரீட் போட்டிருப்பான், தகரத்தை போட்டு மறைச்சிருப்பான், ஒரு பெயிண்ட் அடிச்சு வீட்டு கலரை மாத்திருப்பான். அதுக்கு மனசு இல்லை. ஏழை எளிய மக்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்பதில் அக்கறை இல்லை. ஆனால் உலக நாடுகளின் தலைவர்களின் பார்வைக்கு சென்று விடக்கூடாது, அதில் அவ்வளவு அக்கறை. அப்போதும் சரி இப்போதும் சரி. ட்ரம்பை அழைத்து குஜராத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் இந்த அவாம் நடைபெற்றது. டெல்லியில G20 மாநாட்டின் போது இப்போதும் இதே அவலம் நடைபெறுகிறது. மறைக்கிறதுக்கு பல லட்சக்கணக்கான பல கோடிகளை செலவிடுகிறார்கள். அப்ப இந்தியாவில் என்ன மாறியது? ஏழை எளிய மக்களின் வாழ்வு மேம்படவில்லை, விலைவாசி குறையவில்லை. மணிப்பூரில் இன்றைக்கும் பற்றி எரிந்து கொள்ளக்கூடிய குக்கி இன மக்கள், அங்குள்ள பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்படுகிற நிலை தொடர்கிறது. ஹரியானாவில் இன்றைக்கும் மதக்கலவரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதத்தின் பேரால் பல மக்கள் கொல்லப்படுகிற நிகழ்வு ஹரியானாவில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எதுவுமே மாறலங்க. எதுவுமே மாறாம G20 மாநாட்டில் மோடிஜி அந்த அளவுக்கு டீ ஆத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அப்ப எந்த பிம்பத்தை நீங்க உருவாக்க பார்க்கிறீர்கள்? நாங்க பெரிய வளர்ந்த நாடு, உங்களுக்கெல்லாம் தலைமை தாங்க போறோம். இங்க ஏழை மக்களினுடைய வாழ்வாதார நிலையை மேம்படுத்தாம நீங்க உலக நாடுகளுக்கு தலைமை தாங்கி என்ன புண்ணியம்? உங்களை எந்த நாட்டு மக்கள் தலைவராக தேர்வு செய்திருக்கிறார்களோ, ஆட்சியாளராக தேர்வு செய்திருக்கிறார்கள், எங்கள் நிலை மேம்பட்டதா? விலைவாசி குறைஞ்சிச்சா? பெட்ரோல் விலை குறைஞ்சிச்சா? டீசல் விலை குறைஞ்சிச்சா? 1000 ரூபாயை கூட்டி போட்டு 200 ரூபாயை குறைக்கிறது எப்பேற்பட்ட ட்ரிக் இது? 1000 ரூபாய் அதிகப்படுத்துறது, அதுக்கப்புறம் 200 ரூபாய் குறைச்சப்பா 200 ரூபாயை குறைச்சிட்டப்பா, அதுல 800 ரூபாய் கூடி இருக்குன்னு அர்த்தம். நாடி தள்ளுபடிங்க வாங்கிடல, அது சேலையே 300 ரூபாய் சேலை தான். அவர் என்ன 1000 ரூபாய்க்கு போட்டுருவாங்க, போட்டு அடிச்சு உங்களுக்காக வேண்டி 300 ரூபாய். ஆடி தள்ளுபடி இல்லாத காலத்தில் போனாலும் அதே 300 ரூபாய் தான். அப்போ கூட 200 ரூபாய்க்கு அந்த சேலை வாங்கிடலாம். ஆடி தள்ளுபடிங்கிற பேர்ல தான் அவ்வளவு காலமாக விற்காம இருக்கக்கூடிய பொருட்கள், துணிகளை எல்லாம் நம்ம தலையில கட்டி விட்டுருவாங்க. இது மாதிரி ஏமாத்து வேலை தானங்க டீசல்ல நடந்துச்சு. கேஸ் விலையில நடைபெற்றது என்ன? 1000 ரூபாய் அளவுக்கு மக்களுக்கு விலையை உயர்த்தி விட்டு 200 ரூபாயை குறைக்கிறோம்னா இது ஏமாத்து வேலையில பித்தலாட்டம் இல்லை? இப்படிப்பட்ட பித்தலாட்ட வேலையில ஒரு நாட்டின் தலைவர் ஈடுபடலாமா? அப்ப சமத்துவம் ஏற்படல, அனைவருக்குமான சம வளர்ச்சி என்பது இல்லை. இன்னொன்னு பாருங்க, நம்ம நாட்டில் விவசாயிகள் தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கான். பெருமளவுக்கு மாநாடு நடத்துகிறார்கள். நம்ம பகுதிகளில் பெருசா தெரியல. வட மாநிலங்கள் எடுத்துக்கொண்டால் மாட்டு வண்டியோடு பெரும் பேரணி நடைபெறுகிறது. அவருடைய டிராக்டரோடு பேரணி நடத்துகிறார்கள். விவசாயிகள் என்ன கோரிக்கையை முன்வைத்து, எங்களுக்கு அரசாங்கம் தந்திருக்கிற கடனை தள்ளுபடி பண்ணுங்க, அவ்வளவுதான் கோரிக்கை. ஒட்டுமொத்த நாட்டின் விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து அவர்கள் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, போராட்டத்தின் மூலமாக, பேரணியின் மூலமாக தம்முடைய ஆட்சியாளர்களிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? எப்ப கடன் கட்ட முடியல, விவசாயம் பண்றதுக்கு உங்ககிட்ட கடன் வாங்கணும், உண்மை கட்ட முடியவில்லை, அவன் ஒன்னும் வச்சுக்கிட்டு தரலைங்களே. நீலவோ மோடி மாதிரி ஏனைய மோடிகளை போல ஏமாத்து வேலையில ஈடுபடல. டாடா பைபைன்னு காட்டிக்கிட்டு மாலத்தீவுல போய் உட்காரல, யூரோப் கண்டில போய் சொகுசா வாழல. கடன் வாங்கினா, விவசாயம் பண்ணா மழை பெய்யல, வறட்சி, விளைச்சல் இல்ல, மகசூல் இல்ல, விலைவாசி உயர்வு. அவன் உற்பத்தி செய்யற பொருளுக்கு அவனால் விலை நிர்ணயம் பண்ண முடியல. அவன் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு ஆதார விலையை கூட தீர்மானிக்க முடியல, அவன் கையில இல்ல. அதையும் கேட்டு போராடலாம். நான் தானே உற்பத்தி பண்றேன், நான் தானே இந்த பொருளை விவசாயத்தின் மூலமாக உருவாக்குகிறேன், அப்ப எனக்கு இந்த பொருளின் விலையை நிர்ணயம் செய்வதற்குரிய உரிமையை தாங்கன்னு கேட்கிறான். அது தரப்படவில்லை. மழை இல்லை, வறட்சி, மகசூல் இல்லை, விளைச்சல் இல்லை, அறுவடை இல்லைன்னா கடனை கட்ட முடியலங்கிறான். அல்லது வழக்கத்துக்கு மாறா மழை பெஞ்சு மேலதிகமா மழை பெய்து பயிர்கள் நாசம், விளைச்சல்கள் நாசம், தக்காளி நாசம், கத்திரிக்காய் நாசம், பொருட்கள் சேதம் ஏற்படுகிறது. அப்போதும் அவனால் விலைவாசி அவன் வாங்கிய கடனை கட்ட முடியல. அதனால அரசாங்கத்திடத்துல தள்ளுபடி பண்ணுங்கன்னு கேட்கலாம். பண்ணாங்களா நம்முடைய ஆட்சியாளர்கள்? அவன் டிராக்டரை ஜப்தி பண்றாங்க, வங்கியின் மூலமா கடன் கொடுத்து
கட்ட முடியல, எனக்கு சிரமமா இருக்குன்னு அழுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். பல பேர் தற்கொலை பண்றான். தற்கொலைங்கிற முடிவு தப்பு. தற்கொலை பண்றான் பல பேர். பல விவசாயி இல்லைன்னு சொல்லும் பொழுது அவனுக்கு கடன் கொடுத்து உதவக்கூடிய நிலை இல்லை. அவன் கடன் தள்ளுபடி பண்றதுக்கு அரசாங்கத்துக்கு மனம் இல்லை, வங்கிகளுக்கு மனசு இல்லை. இல்ல தான் கேட்கிறாங்க, அவனுடைய பொருட்களை ஜப்தி செய்கிறார்கள். சில கிராமங்கள்ல மாட்டை வைத்து தான் அவன் விவசாயம் பண்றான். அந்த மாட்டை கூட ஜப்தி செய்து கொண்டு செல்கிறார்கள். இந்தியாவின் கிராமங்களில் அப்படிப்பட்ட அவலமும் விவசாயிகளுக்கு ஏற்படுகிறது. சரி, ஒரு பக்கம் விவசாயிகள்கிட்ட கராரா நடக்கிறீங்க. இத்தனைக்கு அவன் வாங்கிய கடன் என்ன? 5 கோடி 10 கோடியா? 5 லட்சம் 10 லட்சமா? 1 லட்சத்துக்கும் குறைவா? பல விவசாயிகள் வாங்கி இருக்கிற கடனை பார்த்தீங்கன்னு 20,000 30,000 40,000 50,000 1 லட்சத்துக்கும் குறைவாகத்தான் அவன் கடன் வாங்குறான். அதை தள்ளுபடி பண்ண மனசு இல்லை. ஆனால் அதுவே பெரும் முதலாளிகள் என்றால், தனியார் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்றால் தாராளமாக நடந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய கடனை கோடிக்கணக்கில் தள்ளுபடி செய்கிறார்கள். கடந்த 9 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில தனியார் நிறுவனங்களின் கடன் எவ்வளவு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது தெரியுமா? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லை, 1 லட்சம் 2 லட்சம் கிடையாது, 1 கோடி 2 கோடி இல்லை, 7 லட்சம் கோடி. இந்த 9 வருஷ ஆட்சி காலத்தில் பெரும் முதலாளிகளின் கடன் சுமார் 7 லட்சம் கோடி தள்ளுபடி செய்திருக்கிறது. நம்ம பணங்க எல்லாம் நீங்க வங்கியில போட்டிருக்கிற பணம், அதை எடுத்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கிறாங்க. கட்ட முடியலன்னு சொன்னா அவனுக்கு தள்ளுபடிங்கிறாங்க அரசாங்கம். அப்ப நம்ம பணத்தை எடுத்து வைத்துக் கொண்டு சொகுசாக வாழ்கிற பண முதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. லட்சம் கோடி, 7 லட்சம் கோடினா எவ்வளவு இருக்கு பாருங்க. அம்பானி அதானிக்குன்னு அவ்வளவு சலுகை. ஆனா ஒரு விவசாயிக்கு ஒரு 40,000 உங்களால தள்ளுபடி பண்ண முடியல, ஒரு 50,000 கடன் தள்ளுபடி பண்ண முடியல. அப்ப எங்க சமச்சீரா நம்ம வளர்றோம்? அனைவருக்குமான வளர்ச்சி என்று ஏன் பொய் பேச வேண்டும்? ஏன் பித்தலாட்டத்தில் ஈடுபட வேண்டும்? யோசிச்சு பாருங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மத்திய பாஜக அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. என்ன? அவசர அவசரமா சொன்னாங்க ஒரு சட்டத்தை. உயர் சாதி வகுப்பை சார்ந்த ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு மத்திய அரசு வழங்குகிறது அப்படின்னு சொன்னாங்க. உயர் வகுப்பை சார்ந்த ஏழைகளுக்கு நாங்க 10% இடஒதுக்கீடு தர்றோம். அப்படின்னா மத்திய அரசாங்கத்தின் சார்பா என்ன வேலைக்கு ஆள் எடுத்தாலும் அந்த உயர் வகுப்பை சார்ந்த ஏழைகளுக்கு 100 பேர் எடுத்து அவங்கள 10 பேர் கண்டிப்பா எடுக்கணும். இப்படி ஒரு இடஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. யாருக்கும் வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டை எதிர்த்து பேசக்கூடியவர்கள் அல்ல நாம. எந்த சமூகமாக இருந்தாலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு அவசியம் என்று இருக்குமையானால் ஆய்வுகளின் அடிப்படையில், தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றால் அதை எதிர்க்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல. கண்டிப்பா வழங்கப்படத்தான் வேணும். அதுல சாதி மதம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழ் வகுப்பு, உயர் வகுப்பு, மேல் வகுப்பு அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. கஷ்டப்படுறவன் யாரா இருந்தாலும் அவனுக்கு இடஒதுக்கீடு தேவை என்றால் கொடுக்கணும். ஆனா மத்திய அரசாங்கம் யாருக்கு கொடுப்பதாக சொன்னாங்க தெரியுமா? ஏழைகள்னு சொன்னாங்க. உயர் வகுப்புக்கு 10% இடஒதுக்கீடு. அவங்க எல்லாம் ஏழைகள். சரி, ஏழைகள்னா என்னப்பா அளவு? அவன் வருமானம் என்ன? வருஷத்துக்கு எவ்வளவு வருமானம்? வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் வருமானம். வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்களாம். அவங்க ஏழைகளாம். இப்ப நம்ம வருவாயெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. ஒரு பெட்டி கடை வச்சிருப்பாரு, ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை வச்சிருப்பாரு. மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிச்சிருவார்? அதிகபட்சம் ஒரு 15 ரூபாய் சம்பாதிப்பாரா? ஒரு 20 ரூபாய் சம்பாதிப்பாரா? எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு அவருக்கு எவ்வளவு தேரும்? 1.5 லட்சம் 2 லட்சம் அவ்வளவுதான் தேரும். 4 லட்சத்தை தாண்டாது அதிகபட்சமா என்று எடுத்துக்கொண்டால் கூட 3 லட்சம் 3 லட்சம் இவ்வளவுதான் சாமானிய வியாபாரிகள். அடிப்பட்ட மக்களினுடைய நிலையை சொல்லல, சாமானிய வியாபாரிகளின் நிலையை சொல்றோம். அவனே 3 லட்சம் தான் சம்பாதிக்கிறான். அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவனை பத்தி பேச்சு இல்லை, அவனை பத்தி அக்கறை இல்லை. ஆனால் இவர்கள் யாருக்கு அக்கறைப்படுகிறார்கள்? வருஷத்துக்கு 8 லட்சம். அப்படின்னா மாச சம்பளம் எவ்வளவு அவங்களுக்கு? அது போக நிலம் 5 ஏக்கர் நிலம் இருக்குமா? 5 ஏக்கருக்கு மிகாமல் நிலம் இருந்தாலும் ஆண்டு ஒன்றுக்கு 8 லட்சம் ரூபாய் அதற்கு மிகாமல் வருமானம் சம்பாதிப்பார்களே. ஆனால் அப்படிப்பட்ட உயர் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு. அவங்க இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டாங்களா? போராடினாங்களா? அல்லது அவங்க 10% இருப்பதாக
கமிஷன் போட்டு ஆய்வு பண்ணீங்களா? அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதா? முஸ்லிம்கள் இடஒதுக்கீடுன்னு சொன்னாலே கமிஷன் போடுறீங்கல்ல. முஸ்லிம்கள் சிறைவாசிகளை விடுதலை பண்ணுங்க, எல்லாரையும் அண்ணா பிறந்த நாள்ல விடுதலை பண்றீங்க, தலைவர்களின் பிறந்த நாள்ல பாரபட்சம் இல்லாம விடுதலை செய்றீங்க. அதுல முஸ்லிம்களை மட்டும் ஏன் பாகுபாடு காட்டுறீங்க? அனைவரையும் விடுதலை செய்வதை போல முஸ்லிம்களையும் விடுதலை பண்ணுங்க இப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன? இல்ல முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை பண்றதா இருந்தா ஒரு கமிஷன் போடணும். கமிஷன்லாம் போட்டீங்கல்ல, ஆதிநாதன் கமிஷன் போட்டு பல வருஷம் ஆகுது. அறிக்கை தாக்கல் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஏனைய நபர்களின் விடுதலை என்றால் அரசு சட்டசபையிலேயே தீர்மானத்தை போட்டு அதிலேயே பல்வேறு சட்ட திருத்தங்களை மேற்கொண்டு விடுதலை செய்கிறார்கள். அப்படித்தான் பேரறிவாளன், சாந்தன், முருகன், ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவங்க எல்லாம் விடுதலை செய்யப்பட்டாங்க. இப்ப அவங்களுடைய விடுதலை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கல. பலரையும் நீண்ட காலம் சிறையில் இருந்தார்கள், ஒரு பல வருஷங்களுக்கு தண்டனை அனுபவிச்சிட்டாங்க, 10 வருஷத்துக்கு மேல இருந்துட்டாங்க, 20 வருஷத்துக்கு மேல இருந்துட்டாங்கன்னு சொல்லி விடுதலை செய்யும் பொழுது அதுல முஸ்லிமை மட்டும் ஏன் பாரபட்சம் பாக்குறீங்க? அவன் குற்றவாளி இல்லைன்னு சொல்ல வரல. அதுல பல பொய் வழக்கு இருக்கலாம், அது வேற. குற்றம் செஞ்சவனாக இருக்கின்ற பொழுதும் கூட மற்றவனை விடுதலை பண்றீங்கல்ல, அது மாதிரி முஸ்லீமை விடுதலை பண்ணுங்கன்னா இல்ல கமிஷன் போடணும், அறிக்கை தாக்கல் பண்ணணும், ஆளுநருக்கு அனுப்பி இருக்கிறோம், அவர்கிட்ட அந்த கோரிக்கை மனு இருக்கிறது, ஆளுநர் காலதாமதம் பண்ற, இப்படியே தானே போய் கொண்டிருக்கிறது. இங்க நம்ம சொல்ல வர வேண்டிய விஷயம் என்ன? எந்த சமூகத்தின் இடஒதுக்கீடு என்று சொன்னாலும் கமிஷனை கேட்கறீங்க. தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டுச்சு அதிமுக ஆட்சி காலத்துல. நீதிமன்றம் போய் மறுத்துருச்சு. கமிஷன் போட்டீங்களா? அவங்க 10% இருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க நீதிமன்றத்தில். சரியான கேள்விதான். ஆராயணும் மக்களுடைய நிலை என்ன, எத்தனை சதவீதம் இருக்கிறாங்க. 15% இருந்தால் அதுக்கு தக்க இடஒதுக்கீடு கொடுக்கலாம்ல, 5% அதுக்கு தக்க குறைத்து கொடுக்கலாம் அல்லவா? ஆய்வு செய்யணும் தான். நம்ம என்ன கேட்கிறோம்? எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வழங்குவதாக இருந்தால், ஏதேனும் ஒரு நன்மை செய்வதாக இருந்தால் கமிஷன் அமைத்து இடஒதுக்கீடு வழங்குவதற்கு முன்வருகிற அரசு உயர் வகுப்பை சார்ந்த ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு சொன்னீங்களே, அதுக்கு நீங்க போட்ட கமிஷன் என்ன? அவங்க என்ன அறிக்கை தாக்கல் செய்தார்கள்? ஒரு கமிஷனும் போடல, ஒரு பரிந்துரை இல்ல, ஒரு ஆய்வு இல்ல, நீதிமன்றம் போகுது. நல்லா நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். வன்னியர்களுக்கான 10% இடஒதுக்கீட்டை மேலாய்வு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் செல்கின்ற பொழுது ஆய்வு செய்யப்படவில்லை, கமிஷன் அமைக்கப்படவில்லை, ஆகவே செல்லாது அப்படின்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. உயர் வகுப்பை சார்ந்த ஏழைகள் அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தத உச்ச நீதிமன்றம் போச்சுன்னா இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது சரிங்கிறாங்க. எந்த கமிஷனும் இல்லாவிட்டாலும் சரிதான், பிரச்சனை இல்லை. அரசமைப்பு சட்டத்தில் மொத்த இடஒதுக்கீட்டின் விழுக்காடு 50% தாண்டக்கூடாதுன்னு இருக்கு. இவங்களுக்கு 10% கொடுக்கும் போது அதை தாண்டுகிறது, உச்சவரம்பை தாண்டுகிறது. அப்ப நீதிமன்றம் பதில் சொல்லுது, உச்சவரம்பு என்பது மாற்ற முடியாததில்லை, அதை கூட மாற்றலாம், அது வளைக்கக்கூடியதுதான். நீதிமன்றம் பதில் சொல்லுது. இப்பேற்பட்ட சலுகைகளை சட்டங்களில் திருத்தம் மேற்கொண்டு பல மரபுகளை உடைத்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் பொழுது ஆண்டாண்டு காலமாக இந்திய முஸ்லிம்களின் நிலையை ஆய்வு செய்து சச்சார் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது, ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். முஸ்லிம்களின் நிலை அதில் பாதாளத்தில் இருக்கிறது. அவங்க வாழ்வாதார நிலை மிக மோசமானதாக, மலைவாழ் மக்களை விட மோசமா இருக்கிறாங்க. இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு 2005 கமிஷன் சொன்னாங்க. நமக்கு நம்ம வாழ்வாதார நிலையை ஆய்வு செய்து கமிஷன் சொன்னாலும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு தரப்பட்டுச்சா? இல்ல. அப்ப எங்க சமச்சீரான வளர்ச்சி என்பது எங்கே இருக்கிறது? சமத்துவம் எங்கே இருக்கிறது? ஒரு சாராருக்கு இடஒதுக்கீடு அள்ளி கொடுக்குறீங்க கமிஷனை போடாம, இன்னொரு சாராருக்கு கமிஷன் அமைக்கப்பட்டு அறிக்கை தாக்கல் பண்ணாலும், ஒன்றுக்கு 3 கமிஷன்கள் அமைக்கப்பட்டு அறிக்கை தாக்கல் பண்ணாலும் இதை கவனத்தில் எடுத்து அதை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. இது பாகுபாடு இல்லையா? பாரபட்சம் இல்லையா? இப்படிப்பட்ட பாரபட்சமான இந்தியாவிய மக்கள் விரும்புகிறார்கள். நீங்க பாருங்க, 2012 டெல்லியில ஒரு சம்பவம் நடக்குது. பேருந்துல நள்ளிரவு நேரத்தில் நிர்பயா, அந்த பெண் பேர் நிர்பயா கிடையாது, பொதுவாக இந்த கற்பழிப்பு சம்பவம், பாலியல் வல்லுறவு இது போன்ற நிகழ்வுல ஈடுபடுத்தப்பட்டவங்களா இருந்தா அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க, பத்திரிகையில ஒரு புனை பேர் மாதிரி வைப்பாங்க. அப்ப அந்த பேருக்கு நிர்பயா, நிர்பயானா பயமற்றவள், பயம் ஜுரம்ல, நிர்னா அற்றவள், பயம்னா பயானா பயம், அச்சமற்றவள் அப்படின்னு ஒரு பேர் அவளுக்கு சூட்டப்பட்டது, புனை பேரா. நிர்பயாங்கிற பெண்ணு 2012 டெல்லியில இரவு நேரத்தில் ஒரு பேருந்துல போனான். அந்த டிரைவரு, அங்குள்ள ஒரு 4-5 இளைஞர்கள்
எல்லாருமே சேர்ந்து அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கி அடிச்சு துன்புறுத்தி கை காலையெல்லாம் உடைச்சி வேகமாக போய் கொண்டிருக்கிற வாகனத்திலிருந்து தூக்கி வீசிட்டாங்க. பல நாள் ஆஸ்பத்திரியில் குற்றுயிரும் கொலை உயிருமாக கிடந்து அந்த பெண் மரணித்து விட்டாள், செத்து போச்சு. 2012 நடக்குது. இப்போ அப்படி நடக்கின்ற பொழுது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு மொத்த நாடும் களத்தில் இறங்குகிறது. ஜஸ்டிஸ் ஃபார் நிர்பயா அப்படின்னு சொல்லி மொத்த நாடும் எந்த பாரபட்சமும் இல்லாம மக்கள் போராட்ட களத்தில் குதிக்கிறார்கள். ஆங்காங்கே மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம், பேரணி தமிழகத்தில் நடைபெற்றது. நிர்பயா யாருன்னு தெரியாது, எந்த சாதி எந்த மதம் எதுவுமே தெரியாது, அந்த பெண்ணின் பெயர் கூட தெரியாது, தேவையில்லை. ஏன் இந்தியன்கிற அந்த அந்த வேற்றுமையில் ஒற்றுமை, மனதால் நாங்கள் ஒன்றுபட்டவர்கள், இந்தியன் என்பதில் நாங்கள் ஒன்றுபட்டவர்களாக இருக்கிறோம். இந்தியாவில் எந்த மூலை இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டா நாங்கள் குரல் கொடுப்போம் என்கிற அடிப்படையில் தானே தமிழகத்திலேயும் நிர்பயாவுக்கான நீதி குரல்கள் எழுந்தது. மெழுகுவர்த்தி ஏற்றி போராட்டம் பண்ணாங்க. பல வருஷம் வழக்கு நடந்துச்சு. கடைசியில் அந்த குற்றவாளிகள் தூக்கில் ஏற்றப்பட்டார்கள். அதற்கு பிறகுதான் மக்களுக்கு ஒரு நிம்மதி. நிர்பயாவை கொன்று குவித்தவர்களுக்கு நீதி கிடைத்து விட்டது, நிர்பயாவை பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கியவர்களுக்கு நீதி கிடைத்து விட்டது, நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். நல்ல விஷயம், அப்படித்தான் இருக்கணும். இந்தியாவில் எந்த மொழிக்கு எந்த பெண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தாலும் களத்தில் இறங்கி போராடணும். 2012 நிர்பயாவுக்கு நீதி கேட்ட நாமே ஊபியில ஹத்ராஸ் என்கிற பகுதியில் ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டாலே அந்த பெண்ணுக்கு இதே போல் ஒட்டுமொத்த இந்தியாவும் களத்தில் இறங்கியதா? பிஜேபி ஆட்சி காலத்தில் ஹத்ராஸ்ல அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு பத்திரிகையாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றார்கள் ஊபிக்கு. அந்த பத்திரிகையாளர்களை சிறைப்படுத்தி சிறையில் தள்ளினார்கள். தேச பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். சித்திக் கப்பன் சிறையில் தள்ளப்பட்டார். என்ன காரணம்? வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு. காரணம் ஹத்ராஸ்ல என்ன நடந்துச்சு என்பதை அம்பலப்படுத்தி விட்டார். அந்த ஹத்ராஸில் ஏற்பட்ட பெண்ணுக்காக வேண்டி நீதி கேட்டார்களா? குஜராத்தில் பல்கிஸ் பானு அவள் கற்பழிக்கப்பட்டால், பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டால், அவருடைய பிள்ளைகள் சுவற்றில் தூக்கி வீசிக் கொள்ளப்பட்டார்கள். அவருடைய சகோதரன் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொல்லப்பட்டான், அவங்க குடும்ப உறுப்பினர்கள். இப்படிப்பட்ட பெரும் சோக நிகழ்வு அவளுக்கு நடந்த பொழுது நிர்பயாவுக்காக வேண்டி நீதி கேட்ட இந்திய மக்கள், குஜராத்தில் பல்கிஸ் பானுக்காக வேண்டி நீதி கேட்டாங்களா? இந்திய மக்கள் எல்லோரும் கேட்டாங்களா? சில பேர் கேட்டாங்க. எல்லோரும் வீதியில் இறங்கி போராடினார்களா? சமீபத்தில் கூட குஜராத்தில் அந்த பல்கிஸ் பானு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்பட்டார்களே, அதை எதிர்த்து யாராவது குரல் கொடுத்தாங்களா? விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களை தவிர மற்ற அனைவரும் மயான அமைதியை காக்கிறார்கள். இப்ப மணிப்பூர்ல ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கதி, ஒரு பெண்ணுடைய வீடியோ தான் வெளிவந்தது. இது போன்று மணிப்பூரில் நூற்றுக்கணக்கான பெண்கள் வீடியோக்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சோகம்! ஆடையை உருவி நிர்வாணப்படுத்தி பல ஆண்கள் முன்னிலையில் அவருடைய ஆடை இல்லாமல் அனுப்பி அவருடைய மான உறுப்புகளை தொட்டு அந்த பெண்ணுக்கு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டார்கள். அதை வீடியோ படுத்தி வீடியோ போடுறான்னா எப்பேற்பட்ட சைக்கோவா இருப்பான் யோசிச்சு பாருங்க. மணிப்பூரில் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த நிகழ்வுக்காக வேண்டி இந்திய மக்கள் அனைவரும் குரல் கொடுத்தார்களா? அப்ப நிர்பயாவுக்கு ஒரு நீதி, ஹத்ராஸ்ல உள்ள இன்னொரு பெண்ணுக்கு வேறு நீதி. நிர்பயாவுக்கு ஒரு நீதி, மணிப்பூர்ல உள்ள பெண்மணிக்கு வேறு நீதி. அப்ப இங்கே பார்க்கப்படுவது என்ன? எங்கே சமத்துவம் இருக்கிறது? இது பாகுபாடு இல்லையா? பாரபட்சம் இல்லையா? ஊபியில ஒரு மருத்துவமனை, கோரக்பூர்ல ஒரு மருத்துவமனை, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம 63 குழந்தைகள் உயிரிழந்தார்கள். இதை பார்த்து அந்த மருத்துவமனையில் பணிபுரியக்கூடிய ஒரு மருத்துவர் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லையேனும் சொந்த காசை போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி கொடுத்து பிள்ளைகள் உயிரை காப்பாற்றினார். அவர் மேல கேஸ். இதை பேட்டியில் சொல்லிட்டார். என்னங்க நடந்துச்சீங்க? 63 பிள்ளைங்க மரணிச்சிட்டாங்கன்னு கேட்டதுக்கு மருத்துவமனையில் ஆக்சிஜன் இல்லை, அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லிவிட்டார். அவர் மேல தேச துரோக வழக்கு. டாக்டர் கஃபீல் கான் தேச துரோக வழக்குல பல வருடம் சிறையில் கழித்தார். எதுக்காண்டி? குழந்தைகள் உயிரை காப்பாத்தினதுனால. அவர் இந்த தேசத்துக்கு பண்ண துரோகம் என்ன? தான் சொந்த காசுல, தான் பணியில் இல்லாத நேரத்திலையும் சொந்த காசை கொடுத்து சிலிண்டர் வாங்கி பிள்ளைகள் உசுரை காப்பாத்தினார்ல, அதுக்காக. காரணம் அவர் முஸ்லிம்.
முஸ்லிம் என்கிற காரணத்தினால தானே இந்த பாகுபாடு. அந்த வழக்கு முடிஞ்சு வெளியே வந்தா இன்னொரு வழக்கு. அது என்ன வழக்கா? மருத்துவமனையில அவர் பணிபுரியக்கூடிய மருத்துவமனை, அன்னைக்கு அவர் டியூட்டி இல்லை, ஆனா ஒரு பேஷண்ட் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு, இவருக்கு போனு டாக்டர் வாங்கன்னு போயிட்டாரு. அதை ஒரு வழக்கா பதிவு பண்ணி டியூட்டி இல்லாத நேரத்தில் நீ எப்படி போன, எப்பேற்பட்ட கிறுக்கங்க ஊப்பியில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. மருத்துவமனைக்கு டியூட்டி இல்லாத நேரத்தில் போனா நல்லது தானடா, உசுரை காப்பாற்ற தானே போன. டியூட்டி இல்லாத நேரத்தில் போய் எங்கள் அரசின் சட்டத்தை மீறி விட்டார், இன்னொரு வழக்கு. அவர் கஃபீல் கான் பார்த்தார், இனி ஊப்பில நம்மளை வாழ விட மாட்டாங்க, நம்ம இங்க இருக்க இயலாது, தமிழ்நாட்டுக்கு சென்று விடுவோம் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் ஒரு மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் இந்த பாகுபாடு? தொடர்ச்சியாக சமத்துவம் என்கிறார்கள், சமூக நீதி என்கிறார்கள், முஸ்லிம்களை குறிவைத்து சட்டம், ஹிஜாப் போடக்கூடாது என்கிற சட்டம், இதே போல ஏனைய பெண்களுக்கு ஏற்பட்டதா? இல்லை, முஸ்லிம் பெண்களுக்கு மட்டும் சட்டம். சிஏஏ குடியுரிமை பறிக்கக்கூடிய விதமான, அது குடியுரிமை வழங்கும் சட்டம் இல்ல, குடியுரிமையை பறிக்கிற சட்டம், முஸ்லிம்களை குறிவைத்து சட்டம். இந்த 9 வருஷ ஆட்சி காலத்தில் பாஜக ஆட்சியாளர்கள் இந்த நாட்டிற்கு என்ன செய்தார்கள் என்று பார்த்தால் முஸ்லிம்களை வஞ்சித்தார்கள், முஸ்லிம் இந்து என்கிற மத வெறுப்புணர்வை பரப்பியிருக்கிறார்கள். இதை தாண்டி இந்த நாட்டிற்கு எந்த நன்மையும் அவர்கள் செய்யவில்லை. 9 வருஷ காலத்தில் அவங்க செஞ்ச நன்மையை பட்டியல் போட சொல்லுங்க. பாபர் மஸ்ஜிதை இடிச்சதை தாண்டி, அங்க ராமர் கோவில் கட்டுவோம் என்பதை தாண்டி இவங்க செஞ்ச நன்மை என்ன? முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, அதனால யாருக்கு என்ன நன்மை? அப்ப முழுக்க முழுக்க முஸ்லிம் மத வெறுப்பில் இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள். அதைத்தான் 2024 இதே வெறுப்பை பயன்படுத்தி ஓட்டு அறுவடை செய்யலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். இந்திய மக்கள் ஏமாந்தவர்கள் அல்ல. தமிழகத்தில் பாஜகவால் காலூன்ற முடியாது. 2024 இந்திய மக்கள் அனைவரும் சேர்ந்து தாங்கள் விரும்புகிற இந்தியாவை கட்டமைக்க, சமத்துவம் மேலோங்குகிற, சமூக நீதி கடைபிடிக்கிற, மத ரீதியிலான பாகுபாடு பார்க்காத ஆட்சியாளர்களை கொண்டு வருகிற வண்ணம் தாங்கள் விரும்புகிற இந்தியாவை வடிவமைப்பதற்காக வேண்டி இந்த பாஜக ஆட்சியாளர்களை ஆட்சி கட்டிலில் இருந்து அகற்றுவார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு எதிர்வருகிற தேர்தலில் இந்திய மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.